ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, மயிலம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்ப தேர்தல் நடக்குது 23ஆம் தேதி. அந்த தேர்தல் கட்சிகளுக்கு உண்டான தேர்தலா நான் நினைக்கல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கான தேர்தலா தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, தமிழக அரசு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கு. அதுக்கு வட்டி மட்டும் மாசத்துக்கு 7000 கோடி கட்டுறாங்க. அதனால மக்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் எதுவுமே செய்ய முடியல. அவங்களால அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. இதுதான் நிலைமை. அதனாலதான் உங்களுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுக்க முடியல, ரோடு போட முடியல, லைட்டு போட முடியல, பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்க முடியல, படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கிற சீருடை சரியா கொடுக்கறது இல்ல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கையில பணம் இல்ல. சரி, இப்ப டோக்கன் கொடுத்து 8000 ரூபாய்க்கு நீங்க ஏதாவது வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையும் என்ன பண்ண போறாங்க? மேற்கொண்டு கடன் வாங்குறது தான். இப்ப ஏற்கனவே மக்கள் தலையில ஒருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்காங்க அரசாங்கம். இதுதான் இந்த அரசாங்கத்தோட நிலைமை. இதை எடுத்துதான் நான் சொல்லிட்டு வர்றேன் இப்ப தொடர்ந்து எல்லார்கிட்டையும். சரி, இவங்க இப்ப ஆண்டுகிட்டு இருக்க கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சி. அதாவது நான் சிறைச்சாலைக்கு போகும்போது ஒரு அரசாங்கத்தை இங்க வச்சு கொடுத்துட்டு போனேன்னா, அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? அவங்களும் சரியா மக்களுக்கு வேண்டியதை செய்யல. அதுதான் உண்மை. நானும் இங்க இல்ல. அதனால அவங்க எல்லாம் ஒரு கூட்டணி மாதிரி மந்திரிங்க எல்லாம் ஒன்னா இருந்துகிட்டு மக்களை பத்தி ஒன்னும் கவனிக்கல. அதுதான் நடந்திருக்கு. இப்ப அதனாலதான் சொல்றேன், இந்த 2 பேரும் மாத்தி மாத்தி, ஒருத்தர் சொல்றாரு டோக்கனு 8000 ரூபாய்க்கு வேண்டிய சாமானம் வாங்கிங்க, ஒருத்தர் சொல்றாரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் 10,000 ரூபாய் கொடுக்குறோன்னு. ஆனா யாரும் வேலை கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைங்க இருக்கு. அதுங்களுக்கு ஒரு வேலைய கொடுத்தா அதுங்க ஒரு 18 இருந்து 20,000 ரூபாய் சம்பாதிக்கும். அதுக்கு வழி பண்ண காணும். ஆனா ஒரு ட்ரிப்பு ஒரு முறை டோக்கனை கொடுத்துட்டு 5 வருஷம் ஒண்ணும் செய்யாம உங்களை திரும்பி பார்க்காம இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டு 10,000 ரூபாய் காசை தூக்கி போட்டா மாதிரி கொடுத்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே என்னன்னா கடன் வாங்கி கொடுக்கறது தான். இந்த மாதிரியா ஒரு அரசாங்கத்தை நடத்தினா அப்ப ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டியதை யார் செய்யறது? இதுக்குதான் நான் ஒரு முடிவு பண்ணி ஒரு உடனடியா இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு, நான் அதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. முதல்ல எல்லாரையும் சரி பண்ணி ஒண்ணு சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் தலைவர் வச்சிருந்த கட்சி, அம்மா நல்லபடியா நடத்தின கட்சி. ஆனா இவங்கெல்லாம் கட்சிக்காரவங்களையோ கீழ்மட்ட கட்சிக்காரவங்களையெல்லாம் நினைக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, தான் வரைக்கும் நல்லா இருந்தா போறோம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணாங்க. என்னையும் கட்சியில சேர்க்கறதுக்கு ஒத்து வரல. அதனால என்ன பண்ணோம், சரி நம்ம ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருவோம். நான் ஆரம்பிச்சதுக்கு காரணம் 2. ஒண்ணு, நம்ம வழியா நம்ம கட்சிக்காரவங்க, கீழ்பட்ட கட்சிக்காரவங்க. அடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். இவங்க எல்லாம் தலைவர் காலத்துல இருந்து ஏழை எளியவங்க தான் நம்ம கட்சியை தாங்கி பிடிச்சவங்க. அம்மாவுக்கு சமயத்திலையும் அவங்க தான் தாங்கி பிடிச்சவங்க. அதனால இவங்களெல்லாம் விட்டுறக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிதான்
நான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு இதுக்கு ஒரு சின்னத்தை வாங்கி, தென்னந்தோப்பு சின்னத்தை வாங்கி உங்ககிட்ட இன்னைக்கு மயிலத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க மயிலத்துல நிக்கிறது நம்ம சேகர். ஆனா மயிலத்துல இவரை எதிர்த்து நிக்கிறது யார் தெரியுமா? நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்த மந்திரி. அவருக்கு என்ன வாயில வருதுன்னே தெரியாது, என்ன பேசுவாருன்னு தெரியாது. சமீபத்துல கூட பார்த்தேன், ஒரு நடிகர்னா என்ன அவ்வளவு கேவலமா, நடிகைனா அவ்வளவு கேவலமா? அவங்க வீட்டு பொம்பளைங்களை பேசுனா ஒண்ணு, அடுத்தவங்கள பேசுனா ஒண்ணா? இவங்கெல்லாம் மந்திரியா இருக்கிறதுக்கு லாயக்கா? அம்மா இருந்தப்ப இந்த மாதிரி பேசிட்டு கட்சிக்குள்ள இருக்க முடியுமா? உடனே கட்சை விட்டு நீக்கி இருப்பாங்க அம்மா. எவ்வளவு பெரிய மந்திரி பதவியில தூக்கி வெளில போட்டிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு அந்த கட்சி இல்ல. அதுதான் எனக்கு வருத்தம். அதனால சொல்றேன், நடிகைங்கிறதுனால உங்க இஷ்டத்துக்கு வாயில வந்த மாதிரிலாம் பேச முடியாது. அதுவும் சொல்றேன், குறிப்பா பெண்களை நீங்க பேசவே கூடாது. நீங்க எப்படி ஒரு அமைச்சரெல்லாம் இருந்து நீங்க எப்படி பெண்களை நடத்துவீங்கிறது இந்த பேசுற பேச்சுல இருந்தே தெரியுது. அதனாலதான் சொல்றேன், பெண்கள்லாம் இங்க நிறைய கூடி இருக்கீங்க. யார பேசினாலும் ஒண்ணுதான், நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் சட்டசபைக்குள்ளே போக கூடாது. அதுக்கு உண்டான வேலையை தான் நீங்க எல்லாம் பார்க்கணும். ஏன்னா நல்ல எண்ணம் இருக்கணும். அதுக்காக சொல்றேன், நீங்க நிச்சயமா செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்ப மயிலத்துல வீடூர் அணையில் படகு குழாம் அமைத்து சுற்றுலா தலமாக மாற்ற மக்கள் கோரிக்கை. மல்லிகைப்பூ விளைச்சல் அதிகம் நிறைந்துள்ள இந்த பகுதியில் வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைத்து வேலை வாய்ப்பை அதிகரிக்க விவசாயிகள் கோரிக்கை. மயிலம் தொகுதியில் உள்ள காவல் நிலையங்களை மறுசீரமைப்பு செய்து அருகில் உள்ள வல்லத்தில் புதிய காவல் நிலையம் அமைக்க கோரிக்கை. மயிலம் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி அமைக்க கோரிக்கை. அதே போல கட்டாயமா நீங்க இந்த கோரிக்கை எல்லாம் நடக்கணும்னா நம்ம இருந்தாதான் செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அப்புறம் இது எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இப்ப 10 மணிக்குள்ள நான் முடிக்கணும். வேகமா தான் வந்தோம், இடையில நிறைய வண்டிகள். அதனால எப்படியாவது இங்க பேசிடணும் அப்படின்னு தான் புறப்பட்டு வந்தோம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அதனால நீங்க எல்லாரும், நம்ம தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கோம். அதுல 60 கோரிக்கை கொடுத்துருக்கோம். அதாவது மக்களுக்கு செய்யறது அது எல்லாமே கிராமப்புறங்கள்ல உள்ள பெண்களுக்கு, குறிப்பா அதே போல பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம